வாழ்க்கை துணை நலம். இல்லறவியலுக்கு பிறகு பாருங்கள், ஒரு இல்லறம் நடத்துறதுன்னா மனைவி வேணும். வாழ்க்கை துணை நலம் அடுத்த அதிகாரம் கொண்டாண்டார் பாருங்க. இப்போ ஒரு நல்ல மனைவி இருந்தால்தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அந்த மனைவிக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பரிமேலழகர் சொல்லுவார். குறளை முதல்ல சொல்கிறேன். மனைதக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. அதாவது ஒரு கல்யாணம் பண்ணுறோம், இந்த மனைவியோட குணங்கள் எப்படி இருக்கணும்? நற்குணங்கள் நற்செயல்கள் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிறார். நற்குணங்கள் அப்படின்னா என்ன? துறந்தார் பேணுதலும் அப்படின்னா, ஒரு துறவி வந்து பிச்சை காட்டான்னா, யோ இல்லையா போயா நாளைக்கு வயா அப்படின்னு சொல்லக்கூடாது. துறந்தார் பேணுதலும் அடுத்தது சொல்கிறேன் பாருங்க. ஆஹா, மூஞ்சி கருப்பாக போயிடுது. துறந்தார் பேணுதலும் விருந்து அயர்தலாம். வீட்டில் கணவன் இல்லாதப்போ யாராச்சும் விருந்தாளி வந்துடுவான். ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் இல்லையாங்க, நேற்று வந்துருக்கக்கூடாதா, இல்லை நாளைக்கு வரக்கூடாதாம்பா, ஏன் அவனுக்கு சோறு போடணுமா. அதனால் விருந்து அயர்தலும் வரியார் மாட்டு அருளுடையதும். ஒருத்தன் அம்மா தாயே பழைய சட்டை இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான்னா, போயா என் வீட்டுக்காரனுக்கே சட்டை இல்லை உனக்கு ஐயா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் வரியார் பேணுதலும். சரி, வரியார் மாட்டு அருளுடையதும் முதலையான இது நற்குணங்கள். நற்செயல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தாருங்க, வாழ்க்கைக்கு வேண்டும் பொருள்கள் அறைந்து கடைபிடித்தார். தீபாவளிக்கு ஆனால் எனக்கு பட்டு புடவை தான் வேணும் 10,000 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன கை வலிக்குது, எனக்கு வாஷிங் மிஷின் தான் வேணும், துணியெல்லாம் தப்ப முடியலைன்னு சொல்லக்கூடாது. புரியுங்களா? அதுதான் சொல்கிறாரு, வாழ்க்கைக்கு வேண்டும் பொருள் அறிந்து கடைப்பிடித்தார். உன் புருஷனுக்கே 10,000 ரூபா சம்பளம், வாஷிங் மிஷின் டிவி எடுத்தால் எவ்வளோ கட்டு பண்ணி, நல்லா 50 இன்ச்சு கலர் டிவி வேணும், இதெல்லாம் தேவையா? 1000 ரூபாய்க்கு போர்ட்டபிள் டிவி கிடைக்குது. இருக்கிறதுக்கு தகுந்தபடி குடும்பம் நடத்தணும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவார், அட்டில் தொழில் வன்மை அப்படிம்பார். பெரிய விஷயம். அட்டில் தொழில்னா சமைக்கிற தொழில். நல்லா சமைக்க தெரியணும் உனக்கு. நீ ஒழுங்காக சமைக்கிறன்னா அடுத்த வீட்டுக்கு சாப்பிட போடுவான் அவன் வீட்டுக்காரன். அவன் சொல்கிறது புரியுங்களா? அவன் வரணும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் தான் மனைவி கையால் அந்த கீரை குழம்பு வைப்பாப்பார், ரசம் வைப்பாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தான் வந்து சாப்பிடணும். அவன் என்னத்தை சமைச்சு கிழிச்சா ஹோட்டல்லே 4 இட்லியை தண்டு போடும் அப்படின்னு நினச்சி வரக்கூடாது. அதான் அட்டில் தொழில் வன்மை அப்படின்னு எழுதுவார். நல்லா சமைக்க தெரியணும். எல்லாம் பெரிய அட்வைஸு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பரிமேலழகர் திருவள்ளுவர் சொன்னது. புரியுதுங்களா?